வணக்கம். உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இன்னொன்று விஷயம் நான் சொல்கிறேன். என்னோடய நண்பருக்கு சடனாக ஒரு போனஸ் கிடச்சிது. அதாவது அவர் எக்ஸ்பெக்டே பண்ணல, அந்த கம்பெனி நல்லா பண்ணியிருக்குன்னு சடனாக ஒரு 20,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டார். அது என்ன பண்ணணும்னு நான் கேட்டேன். நான் சொன்னேன், அந்த பணத்தை சேர்த்து வைங்க, எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது பின்னாடி பெரிய ரிட்டர்னாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, அது எதிர்பாராத வந்த பணம், அதனால் இதை நான் அக்கௌண்ட்டே பண்ண மாட்டேன், எனக்கு சும்மா தானே வந்ததுன்னு சொல்லி நான் அதை ஷாப்பிங்கில் போய் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு ஒரு செல்ஃபோன் வாங்கினார் 20,000 ரூபாய்க்கு. அந்த செல்ஃபோன் ஆக்சுவலாக அவருக்கு தேவையே கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரு கில்ட்டே கிடையாது. ஏன்னா அவர் எதிர்பார்க்கல, அது அவரோட சம்பளத்தில் வரல, அது அவரோட ரெகுலர் போனஸில் வரல, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்த பணம். அதனால் ஓசியில் வந்த பணத்தில் அந்த செல்ஃபோனை வாங்கினதுனால அவர் கில்ட் ஃப்ரீயாக இருந்தார். அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது, நான் அந்த 20,000 ரூபா ஃபோனில் வந்ததுன்னு. அதே மாதிரி நம்மளுக்கு யாராவது கிஃப்டாவோ கல்யாண பரிசாவோ ஏதோ கிஃப்டாவோ கொடுத்தோம்னா நம்ம இது மாதிரி தான் அதை செய்வோம். இதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் சினிமா டிக்கெட்டோ இல்லை ஒரு மேட்ச் டிக்கெட்டோ கொடுத்தோம், நம்மளால் போக முடியலன்னா நம்மளுக்கு வருத்தமே கிடையாது. என்னப்பா ஓசியில் வந்த டிக்கெட்டு என்னால் போக முடியல, அதனால் போயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனால் அதே சொந்தமாக நம்ம பணத்தை போட்டு டிக்கெட் வாங்கியிருந்தோம்னா அந்த சினிமாவுக்கு போக முடியலன்னா நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதை ஒரு பிஹேவியரல் பயஸ்ன்னு சொல்லுவோம், மென்டல் அக்கௌண்டிங்னு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பணம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உழைச்சி வந்த பணம்னா நம்ம செலவு பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். யாரோ உறவினரோ ஃப்ரெண்டோ இல்லை ஒரு கம்பெனியோ போனஸ் கொடுத்தோன்னா அதை நம்ம கில்ட்டி இல்லாமல் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். அது பேர் மென்டல் அக்கௌண்டிங். இந்த கான்செப்ட் பேர் மென்டல் அக்கௌண்டிங், இல்லாட்டா ஃப்ரீ மணி அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஓசியில் வந்த பணம் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நம்ம ரிஸ்க் எடுப்போம். அதே நம்ம உழைச்சி எடுத்த பணமாக இருந்ததுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக எடுப்போம். அதனால் இது மாதிரி அக்கௌண்டிங் தப்பு பண்ணாமல் பணம் தான். அது ஓசியில் வந்தாலும் பணம் தான், அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாலும் பணம் தான், நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சாலும் பணம் தான். பணத்தை ஜாக்கிரதையாக நடத்துங்க. அது மாதிரி ஃப்ரீயாக வர பணம் கிடையாது. ஓசியில் டிக்கெட் லாஸ் ஆனாலும் லாஸு தான். நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்க முடியாமல் லாஸ் ஆனாலும் லாஸு தான். லாஸுங்கிறது ஒரு எக்கனாமிக் லாஸ். அதுக்கு ஃப்ரீ லாஸ்ன்னு ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் ஐக்கானை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ சந்தேகமோ இருந்தால் கீழே இருக்கிற இடத்துல எழுதுங்க. கீழே ஒரு இமெயில் ஐடி லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அந்த இமெயிலில் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஆல்மோஸ்ட் 100 பேர் என்கிட்ட சந்தேகம் இது வரைக்கும் கேட்டீங்க. 3/4 பேருக்கு நான் பதில் எழுதிட்டேன். நீங்கள் சந்தேகத்தை கேட்டுகிட்டே இருங்க, நான் பதில் கொடுக்க தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன்.